அடுத்த உறவு பொருட்கள் படம் எப்படி இருந்துச்சு? படம் சிம்புதேவன் படம் மாதிரியே இல்லை. சிம்புதேவன் வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கும், காமெடியே இல்லை. நிறைய அரசியல் பேசியிருப்பார். இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாம். இப்போ என்ன மாதிரி கதைனா இது? இது வந்து பார்த்திங்கன்னா 1943 காமிக்கிறாங்க. ஆனால் ஒரு போட்லேயே முடிச்சிக்கிறாங்க எல்லாத்தையுமே. கொஞ்சம் வந்து திரைக்கதை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். யாருக்குமே நடிப்பு கிடையாதுங்க. யோகி பாபுவில் யாருக்குமே நடிப்பு கிடையாது, சரிங்களா? போட்டோட வேலையை முடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் காப்பி எடுத்து வச்சுருக்காங்க. அதனாச்சும் பரவாயில்ல. நிறையா சீன்ஸ் காமிச்சாங்களே, எதுவுமே இல்லை. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்தளவு இல்லை ப்ரோ. யோகி பாபு நல்லா காமெடியாக இருக்குன்னு எதிர்பார்த்து வந்துச்சு. அந்தளவு எதுவும் இல்லை. படம் கொஞ்சம் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ரைட்டாக பேசிக்காக இருக்குது. எதிர்பார்த்த அளவு இல்லை, காமெடி இல்லை. 2 மணி நேரம் போர் அடிக்குதா ஃபுல்லாக? போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டாக இல்லை. படம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை. படம் வந்து ஒரே போர் அடிக்குது. ஒரே போட்லேயே வச்சுக்கிட்டு 9 பேர் அந்த போட்லேயே இருந்துக்கிட்டு கதை ஓடுது. அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கல. சிம்புதேவனோட படங்கள் மாதிரி இல்லையா இது? இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லை. இதில் படம் வந்து இந்த போட்டை விட்டு வேறு கரையிலோ வேறு எங்கேயோ படம் ஓணுச்சுன்னா நல்லாயிருக்கும். போட்லேயே தான் இருக்குது. அந்த மொத்த படமும் அந்த போட்லேயே வச்சு கொண்டு போனதுனால படம் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. படம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி தானே இருக்குது. ரொம்ப அந்தளவுக்குலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம் வேணா. யோகி பாபோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? அவர் நல்லா நடிச்சிருக்காரு. படம் போர் அடிக்காமல் போதா 2 மணி நேரம்? அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டைமை கம்மி பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள். படத்தில் யாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு? MS பாஸ்கர், யோகி பாபு. யோகி பாபு படத்தில் என்ன ஒன்லைன் சொல்கிறாங்க? ஒன்லைன்னா பழைய தூங்கிட்டு ப்ரோ, தெரில ப்ரோ கதை என்னன்ட்டு. ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது ப்ரோ. போட்டுங்கிற படம் நல்லா இருக்குது. சிம்புதேவன் நல்லா எடுத்திருக்காப்புல. பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு நார்மல் கண்டிஷன் பார்க்கலாம். பரவாயில்ல, யோகி பாபுக்காக கொஞ்சம் பார்க்கலாம். பாகின்னு பார்க்கும்போது ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த 2 டைம் 3 டைம்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் முடியாது படம். ஆனால் வந்து ஒரு ஸ்மால் ஒரு 45% உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோதான். 100%லாம் முழுமையாக ஒன்றும் சொல்லலாம் முடியாது படம். ஆனால் ஓகே, ஒரு பொழுதுபோக்குக்காக வெளியில் பொழுதுபோலையே இங்கே உட்காந்து வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்மார்ட் தான் சொல்லலாம். லோ பட்ஜெட்டு தான்.